காஞ்சிருச்சா? இப்பதான் கஷ்டப்பட்டு பத்த வச்சேன். என்னாச்சு? ஐயோ பத்திக்கவே இல்ல. பாட்டி பாட்டி இங்க வாங்க. என்னாச்சுமா? பாட்டி அடுப்பு ஆஃப் ஆயிருச்சு, மறுபடியும் ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறு சூடாக வடிக்கலான்னு பார்த்தேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு வெறும் வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி குழம்பு வைக்கிறதுனே தெரியல பாட்டி. இல்ல பாட்டி வேண்டாம், நீங்க சொல்லித்தாங்க நானே செய்யறேன். வேண்டாம் பாட்டி, வயசான காலத்துல நீங்க கஷ்டப்பட வேண்டாம். ஆமா பாட்டி, குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சுன்னா சோறுலாம் எப்ப பாட்டி வடிக்கிறது? பாட்டி அப்படின்னா கூட்டுலாம் வைக்காண்டா, சோறும் குழம்பு செஞ்சுட்டு அதை மட்டும் வச்சு சாப்பிட்டுலாம். இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிட்டு. பக்கத்து வீடா? யார் பாட்டி? அத்தை கிட்டியா? நான் எதுக்கு வைக்கணும்? அதெல்லாம் உங்க பிரச்சனை, காத்து பிரச்சனை. எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அத்தை ஏய், அத்தை சொத்தன்னு சொல்ற வேலையில விட்டுரு. நான் யாருக்கு அத்தை கிடையாது. அத்தையா அத்தை நல்லா ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டு அத்தை. நீ வாய் முடுமா. எவ்வளோ ஒருத்தி யார் பெத்த பிள்ளையோன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்தேன் இவளை. அதனாலதான் ஏமாத்தி என் பிள்ளைக்கு நான் கட்டி வச்சுட்டேன். அதுக்கான தண்டனை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்பதானே தெரியுது இவ யாரு, இவ சுயரூபம் என்ன. நீ சாரோஜா ஆன பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. நல்ல பிள்ளை, தங்கமான கோணம். நீயே உன் மவனுக்கு கட்டணும் தானே ஆசைப்பட்டா. இந்த பிள்ளையோட குணத்தை பார்த்துட்டு இப்ப இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? நல்ல பிள்ளைமா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ வாய் போடுமா. இப்படிதான் இந்த ராணிக்கு சர்டிபிகேட் கொடுத்தா. நல்லவா நல்லவாண்ணா. கடைசியில என்னாச்சு? இங்க நடக்குதெல்லாம் ஒன்னாலதான், நீதான் காரணம். அத்தை கோபப்படாதீங்க அத்தை. எங்களுக்கு நீங்க எதுவும் தராண்டா செய்யாண்டா, பாட்டிக்கு மட்டுமா தாங்கலாம். இல்லனா பாட்டியை மட்டுமாவது உங்க கூட சேர்த்துக்கங்க அத்தை. பாவம் வயசான காலத்துல ஒழுங்கா சாப்பிடலன்னா அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். நான் இங்க ஏதோ இஷ்டத்துக்கு சமைக்கிறேன், அது பாட்டிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. நீங்க எப்பயும் போல பாட்டிக்கு என்னென்ன செய்வீங்களோ செய்யுங்க அத்தை. ஏய் வாய் மூடு. யாருங்க நாடகம் போறாண்டா? எல்லா நாடகமும் எனக்கு தெரியும். இதெல்லாம் அவளுக்கு வச்சுட்டு வேணே. யாருக்காக யாரையும் ஏத்துக்கிட முடியாது. எங்க அம்மையை தள்ளி விட்டுட்டு பின்னாலேயே நீ ஓடி வந்துடலான்னு பாக்குறியோ? உங்களுக்கு இதுக்கு மேல என் மனசுல இடம் கிடையாது, என் வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. என் புருஷனுக்காக தான் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன், தெரிஞ்சுக்க. நீ வாய போடுமா. இதுக்கு மேல பேசாத சொல்லிவிட்டேன். சாரோஜா என்னைய விடுவோம், மகனை கொஞ்சம் யோசித்து பாரு. உன் கையால சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டான். இப்போ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறதோ அவனுக்கு பிடிக்கல. வீட்டுல ஏதோ நாங்க தெரிஞ்சு தெரியாம செஞ்சு கொடுக்குற சமையலும் அவனுக்கு பிடிக்கல. பாவம் பிள்ளை மெலிஞ்சிட்டே போறாம. அவனுக்கு மட்டுமாவது நீ சாப்பாடு கூட. நல்லா இருக்கு. இவ உனக்கு சொல்லியா நீ அவனுக்கு சொல்லு. இல்லம்மா நான் ஏன் சொல்லியேனா, பிள்ளை உன் கையாலே சாப்பிட்டு பழகிட்டான் பாத்தியா. அப்படி நினைப்பு இருந்தனா இனி ஏமாத்தாம நான் கல்யாணம் பண்ணி வைக்க வரைக்கும் காத்து இருந்திருக்கணும். இந்த பிள்ளையே நீ தாலி கட்ட சொன்னதால தானமா கெட்டனே. அது நான் மனப்பூர்வமா சொல்லல, எல்லாரும் சேர்ந்து நீ கட்டாயப்படுத்தினிய. இவளை சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்தினிய. அதனால தான் தாலி கட்டுன்னு சொன்னேன். இப்போ எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரும் என்ன ஏத்துக்கிட போறதும் இல்ல. சாரோஜா நான் ஒன்னு சொல்லட்டுமா? உன் அண்ணன் பிள்ளை அங்க விதவிதமா சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை. அது மட்டும் இல்ல, உன் மைனியகாரி ஒரு சூடுக்கு போட்டா போதும், வேலை செய்யறதுக்கே அங்க அவ்வளவு பேர் இருப்பாவே. அப்படி வட்டவா வீட்டு பிள்ளை இங்க ஊது குழால வச்சு வந்து ஊதிட்டு கிடக்கா. கண்ணெல்லாம் எரியுதுங்க. பாவம் ஒரு கூட்டு
ஒரு நாள் தெரியும், அன்னைக்கு நான் சொன்னதை உண்மைன்னு புரிஞ்சுக்கிடுவா. பாட்டி அத்தையே இப்படி கோவப்படுறாங்க. இருக்கட்டம்மா, உன் அத்தைக்காரி எத்தனை நாளைக்கு கோவப்படுவா? ஒரு நாளே அவளும் உன்னைய பத்தி புரிஞ்சுக்கிடுவாமா. இப்போ அவளை ஏமாத்தி நீங்க கல்யாணம் முடிச்சிட்டேங்கிற கோவத்துல இருக்க, வேற ஒண்ணும் இல்லை. போக போக நீ பாத்துக்கிட்டே இரு. அவளையே உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னைய சேர்த்துக்கிடுவா. அதுக்கு பிறகு என் மருமகளுக்கு காணாதுன்னு அவ சொல்லதானே போறா. பாட்டி நீங்க சொன்னதெல்லாம் நடக்குமா? அத்தை நீ ஏத்துக்கிடுவாங்களா? ஏத்துக்கிடுவாமா, நீ கவலைப்படாதே. ஐயோ, வெங்காயம் கருகுதே. டக்குனு தக்காளி போடுவோம், எடுமா. சரி பாட்டி. ரோசப்பக்கா, அந்த அனுபலைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாவளாமே சரோஜாக்கா. கேள்விப்பட்டோம். உண்மையாக்கா? எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாவளோ? இல்ல செல்லம்மா, சரோஜாக்கு என்ன கோவமே குறையில. அப்படியா? தரவு எப்படிக்கா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாவ? அது சரோஜா புருஷனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு. உங்களுக்கு கூட தெரியுங்களா? ஆமாக்கா, தெரியுமே. அதான் பிள்ளை வீட்டுல இல்லாம அவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அதனாலதான் சரோஜா மனசு மாதிரி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. மற்றபடியா வீட்டெல்லாம் பேசுறதோ வாங்குறதோ ஒன்றும் கிடையாது. ஏன் சமையல் கூட தனித்தனியா தான் பண்ணிக்கிட்டியாவலாம். சும்மா அந்த வீட்டுல வந்து இருக்காவ, அவ்வளவுதான். முன்னாடி தூரத்துல இருந்தாவெல்லாம் இப்ப பக்கத்துல இருக்காவ, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சரோஜாலாம் பேசுறது இல்ல. சரோஜா புருஷன் மட்டும் பேசிக்கிடுவாருன்னு நினைக்கேன். ஏக்கா, அப்படின்னா சரோஜா காவி அம்மிட்ட கூட பேசுறது இல்லையோ? ஆமா செல்லம்மா, யார்கிட்டயுமே அவ பேசுறது இல்ல. ஏங்கா சரோஜாக்கா இப்படி இருக்காவ? அவிட்ட நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? ஏதோ மகன் தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான். அவி அம்மையும் அதுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டாவ. அதுக்காக எவ்வளவு நாள் தான் கோவத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாவ? நானும் கேட்டுட்டேன் செல்லம்மா. சரோஜா நீ இப்படி இருக்காத, உன் மகனை சேர்த்துக்க, ஒன்னா இருங்கன்னு சொல்லியாச்சு. பேசி வாங்கி இருன்னு சொல்லியாச்சு. ஆனா சரோஜா தான் கேட்க மாட்டேங்க. சாதாரணமா இருக்கும்போது பிள்ளை பிள்ளைன்னு பிள்ளைய நினைச்சு உருகுறா, அம்மைய நினைச்சு உருகியா. ஆனா கோவத்தையும் விட மாட்டேங்க. ஆமாக்கா, பாசம் உள்ளுக்குள்ள இருக்கதானே செய்யும். பெத்த பிள்ளை பெத்த தாயி, எப்படி அவியலாலையும் வெறுக்க முடியும்? ஆமா செல்லம்மா, தனியா இருந்த வரைக்கும் ரொம்ப புலம்பிட்டே தான் இருப்பா. நான் கூட போய் கூட்டிட்டு வந்து வைக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி புலம்பிட்டே இருக்கான்னு கேட்பேன். அதெல்லாம் முடியாது, அவிய எனக்கு துரோகம் பண்ணிட்டாவ அப்படி இப்படின்னு கோவப்பட்டுக்கிடுவா. ஆனா உள்ளுக்குள்ள பாசம் ஜாஸ்தி தான் சரோஜாக்கு. பிறவு ஏக்கா அப்படி கோவத்தை வச்சுக்கிட்டே இருக்காவ? அது வந்து ராணி அக்கா இருக்காவல்ல, அவியலும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நல்ல பிள்ளையா தான் இருந்தாவலாம். அதனாலதானே அந்த அம்மா சொத்து எல்லாத்தையும் அவிய பேர்ல எழுதி வச்சிருக்காவ. அதான் அவன் அம்மகாரி மாதிரி தான் இந்த பிள்ளையும் இருக்கும்னு சரோஜா நினைக்க. இப்ப வேணா பார்க்க நல்ல பிள்ளையா இருக்கும், போக போக அவ குணம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பயப்படியா? சீச்சி, இல்லக்கா, நான் பார்த்த வரைக்கும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் தெரியுது. நானும் பேசியிருக்கேன், நல்ல பிள்ளையா தான் தெரியா. ஆனா சரோஜா ஏன் அப்படி நினைக்கான்னு தான் தெரியல. என்னமோ தெரியலையே, சரோஜாக்கா குணம் நல்ல குணம் தான். அவிய வீட்டுக்கு இந்த பிள்ளை வந்து வாழ்ந்தா நல்லபடியா வாழன்னு கூட நாங்க நினைச்சோம். சரோஜாக்கா என்னடான்னா சேர்த்துக்கிட மாட்டேங்காவளே. நம்ம ஏதாவது பண்ணுவோமாக்கா? நம்ம என்ன பண்றது செல்லம்மா? ஏதாவது பண்ணுவோம்க்கா, வீட்டுக்கு போவோம், பேசி பார்ப்போம். இல்ல செல்லம்மா, நான் பேசாததா. கடையில இருக்கும்போது நான் பேசிட்டே தான் இருப்பேன். ஒண்ணு கோவப்படுவா சரோஜா, இல்லைன்னா வருத்தப்படுவா. என்ன பேசினாலும் சேர்த்துக்கிட மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்கா. ஏன்னா மகன் ஏமாத்திட்டாங்கிறத அவளால தாங்கிக்கிட முடியல. அந்த பையன் மட்டும் சரோஜாட்ட உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் சரோஜா கிட்ட. அவன் சொல்லாம அந்த பிள்ளை காலத்துல தாலியை கட்டிட்டான் பத்தி, அதான் இன்னும் கோவத்துல இருக்கா. இருக்க தானக்கா செய்யும், பெத்த பிள்ளை இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கோவம் வரதானே செய்யும். அதனால கோவத்துல இப்ப அவ்வளோ இருக்கும். போக போக சரியாயிரம் தான் தோணுது. இப்ப வீட்டுக்குள்ள சேர்த்துட்டாவ பத்தியலா, இனி பார்த்து பார்த்து அந்த பிள்ளையோட குணத்தை புரிஞ்சுக்கிடுவாவே. ஆமா செல்லம்மா, நானும் அப்படித்தான் நினைக்கேன். ஆமா, உங்களுக்கு வேலைலாம் எப்படி போகுது? ஐயோ, அந்த கொடுமை ஏங்கா கேக்குறிய? வர வர ராசாத்தி அக்கா வீட்டுல வேலை செய்யவே பிடிக்கல. எதுக்கு எடுத்தாலும் நொய்யுங்குது. ஆமாக்கா, எங்க இஷ்டத்துக்கு சமைச்சோன்னா உன் இஷ்டத்துக்கு சமைப்பியோன்னு கேக்குது. சரி, அவையிட்ட போய் கேட்டுட்டு வந்து சமைக்கலான்னு பார்த்தா நான் வேலையா இருக்கேன், டென்ஷன்ல இருக்கேன், என்கிட்ட தான் வந்து கேப்பியோங்குது. என்ன சொல்றதுனே தெரியலக்கா. ஆமாக்கா, இங்க பெருக்கி துடைக்கட்டுமான்னு கேட்டா அங்க போய் பெருக்கி தொடன்னு சொல்லுது. அங்க போய் பெருக்கி துடைக்கலான்னு போனா இங்க வந்து துடைக்க வேண்டியதானேன்னு சொல்லுது. அப்பதான் ஒரு ரூமை கிளீன் பண்ணிட்டு போயிருப்பேன்க்கா. இந்த ரூம் கிளீனாவே இல்ல, நாத்தடிக்குதுன்னு சொல்லும். ஐயோ, ஆமாக்கா, இன்னொரு ரூமை பெருக்கி விட்டுட்டு போயிருப்பேன். அந்த ரூம் பெருக்கவே இல்லை, ஒரே மண்ணா ஒட்டுதுங்க. நல்லா தொடச்சி மாப்பு போட்டுட்டு போயிருப்பேன், அழுக்கா இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு ஆடகுடமா சொல்லி
சரோஜா கிட்ட தானே வேலை பார்க்கேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தப்பிச்சிட்டீக்கா, நாங்க தான் அதுகிட்ட மாட்டிட்டு முழிக்கோம். ஒரு நிமிஷம் லேட்டா போனாலும் சம்பளத்தை பிடிச்சிருது, ஞாயிற்றுக்கிழமை வரலனாலும் சம்பளத்தை பிடிச்சிருது. ஒரே போராட்டமா இருக்குக்கா. அது கூட பேசாம வேற எங்கேயாவது 2 பேரும் வேலை தேடுங்களா. எதுக்கு அங்கேயே வேலைக்கு போறிய? பிடிக்கலன்னா நின்றுங்க. ஏக்கா வேற இடத்துல வேலை கிடைச்சா நின்றலாம், ஊருக்குள்ள வேற எங்கேயும் வேலை இல்லைல்ல, அதனாலதான் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வேற வேலை கிடைச்சா நின்றுவோம்க்கா. நீங்களும் சரோஜாக்கா கிட்ட இல்லைன்னா வேற யார்ட்டையாவது வேலைன்னா கேட்டு சொல்லுங்க. கிடைச்ச உடனே தான் அந்த வேலையை விடணும், கிடைக்கிறதுக்கு முன்னாடி விடக்கூடாதுன்னு நினைக்கேன். சரி சொல்லுமா, வேலை இருந்தா கேட்டு சொல்லி. சரிக்கா. ஏக்கா வாங்க வாங்க வாங்க, ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து. யாருக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ மறந்துட்டீலக்கா? சீச்சி அப்படிலாம் இல்லம்மா தங்கச்சி, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன்ல, அதனால தான் உன்னை வந்து பார்க்கவும் முடியல, பேசவே முடியல. இப்பதானே மறுபடியும் இங்க வந்திருக்கோம், உன்னை பார்க்கலாமேன்னு தான் வந்தேன். அப்படியாக்கா உட்காருங்க, கார்படி காபி போட்டு வச்சிருக்கேன், ஊத்திட்டு வரட்டுமா? இருக்கட்டும்மா, நான் பேரவை குடிக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காவக்கா. ஆமா, சரோஜா மனசு மாறிட்டாளா? நல்லபடியா பேசியாளா? வானக்குதான் என் மாவளை பத்தி நல்லா தெரியுமே, சரியான பிடிவாதக்காரி. இன்னும் கோவத்துல தான் இருக்கா. போவோ சரியாயிரும், சரியாயிரும்க்கா. எவ்வளவு நாள் கோவத்துல இருப்பா? ஒரு பிள்ளை பிறந்துட்டுனா தான கோவங்கள் போயிரும். ஆமாமா தங்கச்சி, பிள்ளை பிறந்துட்டுனா கோவம் கண்டிப்பா போயிரும். நானும் அதுதான் என் பியாத்திட்ட சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை பத்தி அவதான் ரொம்ப வார்த்தைப்படியா. அத்தை பேச மாட்டேங்காவே பேச மாட்டேங்காவேன்னு. பேசாம எங்கக்கா போயிருவா? பேசுவா, பிள்ளைய கவலை விடாம இருக்க சொல்லுங்க. ஆமாமா தங்கச்சி, நானும் அதான் சொல்லியிருக்கேன். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என் 2வது பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா. அப்படியா? ஆமா, அக்கா கல்யாணத்தை பாக்குறதுக்காக வந்தா, என்ன இங்கதான் இருக்கா. கேட்டதுக்கு ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே இருந்து படிக்க போறாளாம். அப்படியே நல்ல விஷயம் தான். ஏக்கா உங்க 2வது பியார்னு வந்திருக்காள்ல? ஆமாமா தங்கச்சி, அவனும் வந்திருக்கான். ஏக்கா பேசாம அந்த பையனையும் இங்கேயே படிக்க சொல்லுங்க. 2 பேரையும் ஒரே காலேஜ்ல சேர்த்து விடுங்க. அப்பதானே பாப்பாவை பேசுவாவ பழகுவாவே, உங்களுக்கு வேலை ஈஸியா போயிடும். நான் ஏன் சொல்லியேன்னா, இப்படிதான் உங்க மூத்த பேரனும் பேத்தியும் காதலிச்சுட்டாவே. இவியெல்லாம் ஒரே இடத்துல இருந்தா சீக்கிரமா விரும்ப ஆரம்பிச்சிருவாவே. அதுக்கு பிறகு என்ன, நீங்க கூட்டிட்டு போய் தாலியை கட்டி வச்சிடலாம். சொத்து மொத்தமா உங்களுக்கே வந்துடும். தங்கச்சி நானும் அதே தான் யோசிச்சுட்டே வந்தேன். என்ன செய்யலாம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நல்ல வேளை ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுத்தா. என் பியார்னு அவன் அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பேசாம இங்கே ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிப்பான்னு சொல்லணும். அவ்வளவுதான்க்கா, 2 பேரையும் ஒரே காலேஜ்ல படிக்க விடுங்க. அப்பதானே சந்திச்சு பேசிடுவாவே. நீங்க ஆசைப்பட்டது சீக்கிரமா நடக்கும். சரிம்மா தங்கச்சி. ஆமா, 2வது பேத்தி எப்படி இருக்கா? அவ அப்படியே ராணி உரிச்சு வச்சாலும் பிறந்திருக்கா. அப்படியேக்கா, சின்ன பிள்ளையில பார்த்தது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய பார்த்ததே இல்லை. நானும் நம்ம தங்கச்சி ரொம்ப வருஷமா பார்க்கவே இல்லையோ 2 பேத்திகளையும். இப்பதானே ஊருக்கே வந்திருக்காவே. ஏக்கா நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதங்க. இந்த பிள்ளையோ உங்க பேரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாதான் 3 சொத்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த பிள்ளைய